நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும்? கலைஞருக்கு தான். ஏன் கலைஞர்? ஏன்னா அவரு இப்போ மாசம் ஆனா 1000 ரூபான்னு கரெக்டா 1000 ரூபாய் போடுறாரு. எங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு யூஸ் ஆகுது. ஒரு பஸ் பேருக்கு போனோம்னா பஸ் பேர் இல்லைன்னா கூட ஃப்ரீயா போயிட்டு வரோம். அதனால சொல்றேன், எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. ஓகே, அதனால கலைஞருக்கு தான். சரி, இப்போ விஜய் அப்படின்னு புதுசா ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் வர்றதுனால கலைஞர் ஈஸியா ஜெயிச்சிட முடியுமா? அது நமக்கு தெரியாது. ஆனா அவரு அவ்வளோ பேர் இறந்தாங்க, ஒரு வீட்டுக்கு போய் ஒரு ஆறுதல் கூட சொல்ல தெரியல அவருக்கு. அவருக்கு ஏன் போடணும்? இவராச்சும் ஒரு இது இருக்கு, செய்வாங்க, ஒன்று இருக்கு. எது வந்தாலும் அவங்க கூட இருந்து ஒரு கஷ்டம்னா பார்ப்பாரு கலைஞர் அப்படின்ட்டுதான் அவருக்கு தான். சரி, இப்போ இந்த திமுகவில் வந்து நிறைய ஊழல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 1000 கோடியெல்லாம் மாட்டிருக்கு. இதை பார்த்தும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவீங்களா? பார்த்து கூட அவங்களுக்கு தான் போடுவோம். ஏன்னா அவங்க பாதி சாப்பிட்டாலும் எங்களுக்கு ஒரு அளவுக்காவது பண்றாங்கல்ல, அது போதும். சரி, இப்போ அப்படி பாதின்னு பார்த்தா அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி கூட இருக்கு. ஏன் அந்த சைட்லாம் போக மாட்டேங்க? அவங்க அடிச்சுக்கிறதுக்கே கரெக்டா இருக்கு. என்ன பண்ண போறாங்க அவங்க? நீ பண்றியா நான் பண்றேன்ட்டு அவங்க அடிச்சுக்கிறதுக்கே கரெக்டா இருக்காங்க.